தைவான் மற்றும் ஜப்பான் நாட்டில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 1000த்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. தைவான் நாட்டில் உள்ள தெற்கு கடலோர நகரான ஹுவாலியன் பகுதியில் 25 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் சிக்கி 7 பேர் உயிரிழந்த நிலையில் இன்று மேலும் 3 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் பலியானோர் எண்ணிக்கை 10ஆக அதிகரித்துள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 7.2ஆக பதிவாகியிருந்த இந்த நிலநடுக்கத்தால் 1000த்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த அசாதாரணமான சூழலால் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்து கடுமையான சேதம் அடைந்துள்ளன. காயமடைந்த 1000த்திற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஜப்பான் நாட்டின் ஹொன்ஷு கிழக்கு கடலோர பகுதியில் 2வது முறையாக 6.2 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு உள்ளது. இந்நிலநடுக்கம் 32 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது.